வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அவசர அறிவிப்பு. கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே பலியான வைத்தியர். யாழில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இளைஞன் ரயில் மோதி உயிரிழப்பு. கந்தளாயில் இடிந்து விழுந்த கட்டடச் சுவர், ஒருவர் உயிரிழப்பு. மதுபோதையால் நேர்ந்த விபரீதம், டிப்பரை மோதி தள்ளிய லொரி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது. பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கண்ட முடிவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கு மாறாக செயல்பட்டால் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனம் எச்சரித்துள்ளது. போதுமான எரிபொருள் இருப்பு இருந்த போதிலும் நுகர்வோர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி இவ்வாறு செயற்படுவதனால் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து திருகோணமலை சேருநுவர காவல் பிரிவில் உள்ள தங்கநகர் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. மற்றும் ஒருவர் படுகாயமடைந்து திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சேருநுவர காவல்துறையினர் தெரிவித்தனர். திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு சென்ற பவுசர் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 59 வயதுடைய வைத்தியர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். அத்தோடு முச்சக்கர வண்டி செலுத்திச் சென்ற நபர் படுகாயமடைந்த நிலையில் மூதூர்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்த வைத்தியரின் சடலம் சேருநுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இளைஞர் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் ரயிலில் மோதி இன்று மாலை உயிரிழந்துள்ளார். இதன்போது ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த தலேசிங்கம் சுதாகரன் என்ற 20 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் இன்று மாலை புங்கங்குளம் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்துள்ளார். இதன்போது அவ்விடத்திற்கு வந்த ரயில் இளைஞனை மோதி தள்ளியது. இந்நிலையில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் பகுதியில் பழைய கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தின் கந்தளாய் சாலியப்புற பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 61 வயதுடைய கலுகப்புகே சரத் பிரேரா என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள பழைய கட்டடத்தின் சுவரை அகற்ற முயன்ற போது அது இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்துள்ளவரின் சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக கந்தளாய் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் குடாகம பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட டிப்பர் வண்டி மீது லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் லொரியின் உதவியாளர் காயங்களுக்குள்ளாகி டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். குடாகம பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த லொரி நிறுத்தி வைக்கப்பட்ட டிப்பர் வண்டியில் மோதியுள்ளதோடு லொரியை செலுத்திய சாரதி மதுபோதையில் லொரியை செலுத்தியதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பகுதியில் மதுபோதையில் லொரியை செலுத்திய சாரதி விபத்தினை ஏற்படுத்தும் சம்பவம் விபத்து ஏற்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் ஹட்டன் போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட லொரியின் சாரதியை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.